காவேரி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக நம்மளும் புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு பக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து இப்போ இந்த வெண்ணிலா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என் விஜய் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ விஜய் விஜய், என்னுடைய காதலர் விஜய், என்னுடைய கணவர் விஜய்ங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்க இவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வேறு குறுகுறுக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம பெரிய தப்பன்ட்டோம் போல் அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்கா கிட்ட போய் உளறிடுறாங்க. அதில் அவங்க அக்கா கிட்டக்க கங்கா கிட்டக்க காவேரி சொன்ன வார்த்தைகளில் முக்கியமாக ஒரு மாதிரி சந்தேகத்துக்குரிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பமே இல்லை, தாத்தா பாட்டியுடைய கட்டாயத்தினால தான் கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிறாங்க. தாத்தா பாட்டியோட கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அப்போ எப்படி வந்து ஓடி போய் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிடுவீங்க? எப்படி அதே பாட்டி உன் மேலே வந்து ஷாக்கில் உன்னை வந்து உன் மேலே ஒரு கோவத்தோடு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை வந்து கேட்க, இந்த சமயத்தை தான் வந்து இவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க அக்கா கிட்டக்க பணத்துக்காக கல்யாணம் பண்ண, நான் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், நர்மதாவுடைய ஆப்ரேஷனுக்காக நான் பண்ணேங்கிறத சொன்னால் இதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க கங்கா. பணத்துக்காக போய் எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணலாம் நீ, இப்போ அப்போ இதெல்லாம் நடிப்பா, எல்லாமே நடிப்பா அப்படின்ட்டு முதல்ல வெளில போங்க அப்படின்னு சொல்லி இவங்களை துரத்தி விட்டுட்டு அந்த 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 ஒரு கல்யாணமே வேணாம், நான் நேராக அந்த வீட்டுக்கு வந்துடுறேன், நீ வா இப்போ உடனே வா, வெளில போ, அந்த வீட்டை விட்டு வெளில வந்து நம்ம வெளில போய் தனியாக எங்கேயா போய்க்கலாம் அப்படின்னு கேட்குறதும், இல்லை வந்து நீ போய் அந்த வெண்ணிலா கூட சேர்த்து வச்சுருங்கிற மாதிரி ஏதாவது விஷயத்த சொல்ல போகிறாங்களா, இல்லை எது நடந்தாலும் பரவாயில்ல, பழைய கதையெல்லாம் விட்டுரு, இதுக்கப்புறம் அவருக்கு உன் மேலே தான் காதல் இருக்குது, நீ இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருன்னு சொல்ல. ஆனால் விஷயம் தெரியும் போது ரொம்ப வருத்தப்பட்டு கோவப்படுற மாதிரி வந்து ஒரு ட்விஸ்ட்டுகள் வரப்போதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.